உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே நான் ஒரு குறுந்தொடரை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வாரத்திலிருந்து நாம் ஒரு புதிய தலைப்பிலே நாம் போதனைகளை பார்க்க இருக்கிறோம். தேவனுடைய அன்பு என்ற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த வாசித்த வேத பகுதி நமக்கு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ன்றதுக்கு என்ன ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், ஒருவரில் ஒருவர் நாம் அன்பாய் இருக்க கடவோம். நம்ம கண்டிப்பாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பை இருக்க கடவோம். இது நமக்கு வந்து ஒரு கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. டெஃபினட்டாக நம்ம அன்பு கூற வேண்டும். ஒருவரில் ஒருவர் அன்பை இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்புறம் சொல்றார், அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்போ பாருங்க, தேவனால் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள அவருடைய அன்பு நிலைத்திருக்க வேண்டும். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும், அவரை நாம் அறிந்திருக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்கிறது, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். இப்போ நான் தேவனை அறிஞ்சிருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் அவரால் பிறந்திருக்கிறேன் அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்பொழுது, அன்பு செலுத்தணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஏன்னா அடுத்த வரி சொல்லுகிறது, 8ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. அப்போ இந்த தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை, நம்ம மேல அன்பாய் இருக்கிறார் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி, எந்த கேள்விக்கும் இடமின்றி அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை நிரூபித்திருக்கிறார். என்ன சொல்ல போனா, நம்ம கருவில உருவாவதற்கு முன்னாடியே, நம்ம வெளிப்படுறதுக்கு முன்னாடியே, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். நம்ம மேல அவர் அன்பை இருக்கிறார். இது நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது. அதாவது நான் இப்போ வந்து நான் பிறக்கிறேன், பிறந்து நான் என்ன செய்வேன், என்ன செய்தேன், என்ன செய்ய போகிறேன், எவ்வளோ தவறுகளை செய்வேன், என்னென்னலாம் பண்ணுவேன்னு எல்லாம் தெரிஞ்சும் ஒருத்தர் என் மேலே அன்பு செலுத்துறாரு அப்படின்றத நினைக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு தெம்பு வருகிறது, எவ்வளோ பெரிய ஒரு தைரியம் வருகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புன்றது வந்து ஏதோ ஒரு உணர்வு கிடையாது. லவ் இஸ் நாட் எ ஃபீலிங். அன்புன்றது வந்து ஒரு இனிமையான உணர்வு கிடையாது. இல்லை, அன்புன்றது வந்து, அன்புனா யாருன்னா தேவன் தான் அன்பு. அன்பு தான் தேவன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்ம மேலே வைத்த அன்பை நிரூபித்திருக்கிறார். எப்படின்னா 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அவர் நம்ம மேல, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், உண்மையாவே அவர் என் மேல அன்பா இருக்கிறாரா? எங்க அப்பா அன்பா இருக்கிறாரு, எங்க அம்மா அன்பா இருக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு வந்து அன்பா இருக்கிறாங்க என் மேல, ஆனா கடவுள் என் மேல அன்பா இருக்கிறாரா? அப்போனா ஏன் அப்படி யோசிக்கிறோம்னா, இந்த அன்பு வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அன்பு அப்படின்னு சொல்லும்போது, தேவனுடைய அன்புன்னு சொல்லும்பொழுது, தேவன் யாராக இருக்கிறார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய கேரக்டர் என்ன, இதன் அடிப்படையில் தான் வந்து
நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டா இருக்கிறதுனால பிசாசு என்ன பண்றான், இதுல ஒரு பெரிய சந்தேகத்தையும் ஒரு கேள்வியும் அவன் எழுப்புகிறான். கடவுள் என் மேல அன்பா இருக்கிறாருன்னு நம்ம யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம நினைக்கிறோம் கடவுள் ஆமாங்க என் மேல அன்பா இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, உண்மையில போய் அன்பா இருப்பாரா? எவ்வளோ கெட்டதை செய்திருக்கிற, எவ்வளோ தீமையை செஞ்சிருக்கிற, எவ்வளோ கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிற, உன்னை போய் கடவுள் அன்பு கூறுறாரா? உன் மேல அன்பா இருக்கிறாரா? அப்படின்றத அந்த பிசாசு நமக்கு உள்ள ஒரு பெரிய கேள்விக்குறியும் சந்தேகத்தையும் அவன் எழுப்புகிறவனாய் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் நம்ம மேல அன்பா தான் இருக்கிறாரு, நம்ம எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம பிறக்கத்துக்கு முன்னாடியே நம்ம மேல அன்பு கூர்ந்து அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்துல அவரால் நாம் பிழைக்கும்படி அவரை அனுப்பினது மூலமாக தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டாச்சுன்றது. நம் தேவனிட 10ஆம் வசனத்துல சொல்றார், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் ஹேட்ரட் தான், எங்க பார்த்தாலும் ரிஜெக்ஷன், புறக்கணிப்பு, எங்க பார்த்தாலும் கோபம் இருக்கு, எரிச்சல் இருக்கு, அன்பு எங்குமே கிடையாது. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, தம்முடைய குமாரன் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு பேரன்பை அவர் அனுப்பி வைக்கிறார். இந்த உலக மக்கள் மேல கடவுள் எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதை அவர் காண்பிக்கும்படியாக தம்முடைய குமாரனையே அவர் இங்க அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப 11ஆம் வசனத்துல சொல்லப்படும், கடவுள் இவ்வளவு செஞ்சிருக்கிறார், அவர் அன்பாக இருக்கிறார், அதனால் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும், நாம் அவருடைய குமாரனாலே பிழைக்கும்படிக்கு அவர் இந்த உலகத்துல வெளிப்பட பண்ணினார், நம்ம மேல அவர் வச்ச அன்பை வெளிப்படுத்தினார், குமாரனை அனுப்பினார், கிருபாதார பலியாக அனுப்பினார். இதெல்லாம் பண்ணதுனால 11ஆம் வசனம் சொல்கிறது, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். இன்றைக்கு நம்மளை நேசிக்கிறவங்களே அன்பு கூற முடியல. நமக்கு யாராவது ஏதாவது பேசிட்டா உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோபம், பயங்கரமான எரிச்சல், அவங்கள அப்படியே தூக்கி சாப்பிட்ற மாதிரி பேசிடுறோம் நம்ம. இல்லை, கடவுள் நம்ம மேல அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுப்பியிருக்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். நான் தேவனால பிறந்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், அதனால அவருடைய அன்பு என்னோட உள்ளத்தில் இருக்கு. அன்பு மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் கடவுளையே அறியலை அப்படின்னு அர்த்தம். இல்லைங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அது பிரயோஜனம் கிடையாது. அன்பு செலுத்தாம கடவுள் எனக்கு தெரியுங்க, ஆமாங்க ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ரொம்ப அன்புள்ளவர் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. என்ன, அவர் அன்பா இருக்கிறாரு, அவரால் பிறந்த எல்லாருக்குள்ள அந்த அன்பு இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நாம ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்றும் அவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, நம்ம கடவுளுடைய முகத்தை நம்ம பார்த்தது கிடையாது, ஆனா அவருடைய அன்பை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது அவரையே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அவரை நம்ம பார்த்தது கிடையாது, கடவுளை நேரடியாக யாருமே பார்த்ததே கிடையாது. யோவான் தம்முடைய சுவிசேஷத்தில் அதை சொல்றாரு. ஆனா அவருடைய அன்பை நாம அனுபவிக்கும் பொழுது அவரையே நாம அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய தெய்வீக அன்பை நாம் அனுபவிக்கும் பொழுது அவரையே நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ ஆங்கில வேதாகமத்தில் நாம் எப்படி வாசிக்கிறோம்னா 16ஆம் வசனத்தில், தமிழ் வேதாகமத்தில் 16ஆம் வசனத்தில், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்து இருக்கிறோம். ஆமாங்க, அவர் மேல அன்பா இருக்கிறாரு, அவர் என்ன நேசிக்கிறாருன்னு அறிஞ்சிருந்தா மட்டும் போதாது, அறியணும், விசுவாசிக்கவும் செய்யணும். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அறிந்து விசுவாசிக்கிறோம்.
சிலர் அறிஞ்சிருக்கலாம், ஆனால் விசுவாசிக்காமல் இருக்க முடியும் பாருங்க. ஆமாங்க, அவர் என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன பண்ணலாம், அறிந்திருக்கலாம், அவருடைய அன்பு அறிந்திருக்கலாம், அவர் அன்பா இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா விசுவாசிக்காம இருக்க முடியும். ஆனா இங்க வேத வசனம் சொல்கிறது, அவர் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்து இருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். மறுபடியும் 16ஆம் வசனத்துல தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப நம்ம அறியவும் செய்யணும், விசுவாசிக்கவும் செய்ய வேண்டும். அப்ப பல நேரங்களில் நாம சில தவறுகளை செய்யறது மூலமா கடவுள் அன்பாவே இல்லை அப்படின்னு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். நம்மளால அதை விசுவாசிக்க முடியாம போயிடுது. இவ்வளோ அற்புதமான தேவன், இவ்வளோ அன்பான தேவன் இந்த மாதிரி மோசமான ஒரு செயலை செய்யற என்னை எப்படி நேசிக்க முடியும் என்று நாம எண்ணி விடுகிறோம். பிசாசு இந்த ஒரு ட்விஸ்டை நம்முடைய மனதில் கொண்டு வந்து விடுகிறான். அப்ப பாருங்க, மக்கள் வந்து இந்த லவ், அதாவது அன்பு அப்படின்ற விஷயத்தை அல்லது நேசிக்கிறேன் அப்படின்றத வந்து பல விதங்களில் வந்து எண்ணி அவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஐ ஜஸ்ட் லவ் பீஸா அப்படின்றாங்க. பீஸானா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்கு அந்த லவ்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க. ஐ லவ் பீஸா அப்படின்னு. ஐ லவ் ஃபுட்பால், சிலருக்கு வந்து கேம் ரொம்ப பிடிக்கும், அதனால ஐ லவ் ஃபுட்பால் அப்படின்றாங்க. சிலர் கிரிக்கெட் பிடிக்கும், அதனால அவங்க சொல்றாங்க ஐ லவ் கிரிக்கெட் அப்படின்றாங்க. இந்த லவ்ன்ற வார்த்தையை வேற எதுக்கோ பயன்படுத்துறாங்க. ஆனா லவ் அப்படின்னாவே என்னன்னு வேதம் சொல்கிறதுனா, லவ் இஸ் காட் அல்லது காட் இஸ் லவ். அப்ப லவ்ன்றது வந்து ஒரு உணர்வு கிடையாது, ஒரு ஃபீலிங் இல்லை, ஒரு எமோஷன் கிடையாது. லவ்ன்றது வந்து ரெண்டு பேர் ஒத்து போறது கிடையாது. இப்போ எவ்வளோ அன்பு வச்சுக்கிறாருப்பா ஒரு புருஷன் வந்து மனைவி மேலே எவ்வளோ அன்பு வச்சுக்கிறாரு. அந்த அம்மா என்ன சொன்னாலும் இவர் ஒத்துக்கிறாரு, அந்த அம்மா என்ன சொன்னாலும் தலையாட்டுறாரு. சிலர் அப்போ அதுதான் அன்பு அப்படின்னு நினைத்துக் கொள்கிறார்கள். லவ் இஸ், பீப்புள் திங்க் லவ் இஸ் அ ஃபீலிங், பீப்புள் திங்க் லவ் இஸ் அன் எமோஷன். இல்லை, லவ் வந்து எமோஷனும் கிடையாது, ஃபீலிங்கும் கிடையாது. God is love. தேவன் தான் அன்பாகவே இருக்கிறார். அப்ப உண்மையான அன்பை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது கடவுளையே நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். இந்த உலகத்தை அண்ட சராசரத்தை அவர் உண்டாக்கின ஒரு தேவனாக இருக்கிறார். அப்ப நாம வெறும் அவர் அன்பா இருக்கிறார்ன்றதை கேள்விப்பட்ட மட்டும் போதாது, அவர் அன்பா இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் என்னை நேசிக்கிறாருங்க, அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நான் அவருடைய செல்ல பிள்ளை, அவர் என் மேல அன்பா இருக்கிறார் அப்படின்றத நாம அறிந்தால் மட்டும் போதாது, நாம விசுவாசிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். இப்ப நிலைத்திருக்கிறது, ஸ்டே இன் லவ். நம்ம அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது தேவனிலே நிலைத்திருக்கிறது அப்படின்னு என்ன, தொடர்ந்து அன்பாவே இருக்கிறது. நம்ம தீர்மானம் பண்ணிடுறோம், இல்லை நான் கடவுளால பிறந்திருக்கிறேன், தேவனாலே நான் பிறந்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், ஆகவே அவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறேன், தேவன் எனக்குள்ள நிலைத்திருக்கிறார், நான் இப்போ அன்பா தான் இருப்பேன், நான் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதை அவர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அன்பா இருந்தா இருக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு இல்லை, அன்பா தான் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறார். ஏன்னா 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒருவர் பிரியமானவர்களே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். பாருங்க, நம்முடைய இந்த பூமியில நமக்கு ஒரு கடமை இருக்குது. என்னன்னா, நம்ம கடவுளுடைய அன்பை நாம் என்ன பண்ண வேண்டும், பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம அப்படி வாழ்றோமான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கடவுளுடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்ப அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, இந்த உலகத்திலே மிக சிறந்த வாழ்றதுக்கான ஒரு மிகச்சிறந்த இடம் எதுன்னு கேட்டா, நிறைய பேர் சொல்லுவாங்க இமயமலை போனாங்க, இந்த தொல்லெல்லாம் இருக்காது, மனைவி தொல்லை இருக்காது, பிள்ளைங்க தொல்லை இருக்காது,
வேலை இருக்குதா, வெட்டி இருக்காது, எதுவும் இருக்காது. ரொம்ப போய் பேசாமல் என்ன பண்ணிடணும், அங்கே போய் ஒரு தியானத்தில் போயிடணும். நம்ம தியானத்தை போட்டுடணும், தனிமையான ஒரு இடத்துக்கு போயிடணும், சாலிட்டரி பிளேஸ்க்கு போயிடணும். அதுதாங்க ரொம்ப இன்பமான இடம், ரொம்ப நல்ல இடம், எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை அங்கே கூட பார்த்தீங்கன்னா உள்ள மைண்டில் பலவிதமான இன்னல்கள் ஓடும், பயங்கரமாக இது என்னாச்சு அது என்னாச்சுன்னு ஓடும். நீங்கள் அங்கே போய் எல்லாம் தனியாலாம் இருக்க முடியாது. சிலர் சொல்கிறாங்க வெளிநாட்டுக்கு போயிடணுங்க, அங்கே யாரையுமே நம்மளுக்கு தெரியாது பாருங்கள், நல்ல பசுமையான ஒரு இடம். சுவிட்சர்லாண்ட்லாம் ரொம்ப அருமையான ஊர், அங்கே போயிடணும். சிலருக்கு வந்து நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டாங்க, அதுதாங்க வாடுறதுக்கு உலகத்திலே சிறந்த இடம். இப்போ இன்னும் சிறந்த இடம்லாம் வந்து வேற கிரகத்துக்கே போகிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த உலகத்திலே வாடுறதுக்கான ஒரு மிகச்சிறந்த இடம் எதுனா தேவனோட அன்பிலே திளைக்கிறது தான் ரொம்ப சிறந்த இடமாய் இருக்கிறது. அவருடைய அன்பிலே நாம் வாழும்பொழுது தேவனுக்குள்ளவே நம்ம வாழ்கிறோம். The best place, greatest place on earth to live is to live in the love of God. தேவனுடைய அன்புக்குள்ள நம்ம வாடுறது தான் அந்த சிறந்த இடமாய் இருக்கிறது. இப்போ ஏன் அவர் சொல்றார் ஒருவர் அன்பை இருக்க கடவோம்னு ஏன் சொல்றாரு? அன்பை காண்பிக்க வேண்டும், அன்பை நம்முடைய பேச்சிலும் இருக்கணும் அன்பு, நம்முடைய செயலிலும் அன்பு இருக்கணும், ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவரே சொல்லிட்டாரு தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு. இப்ப நம்ம ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறும் பொழுது இந்த அன்பின் தேவனை அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுங்க. ஹலோ, நம்ம ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறும் பொழுது, அந்த அன்பை நம்ம வாரி வழங்கும் பொழுது அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது. என்னன்னா அவர்கள் தேவனையே அனுபவிக்க முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுக்காக தான் அவர் சொல்றாரு ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்பாயிருங்கள். இந்த உலகம் முழுக்க ஹேட்ரடால நிரம்பி இருக்கிறதுங்க, கோபத்தால நிரம்பி இருக்குது. அன்புக்கு ஆப்போசிட் பகையினால நிரம்பி இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தை, இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இந்த அன்பை நாம் கொடுக்கும்படிதான் தேவன் நம்மை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். 17ஆம் வசனம் சொல்றது, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. பாருங்க, அன்புக்கு இன்னொரு குவாலிட்டி இருக்கு. நம்ம அன்புல நிரம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன உண்டாகுது? பயம் இல்லை, என்ன உண்டாகுது? தைரியம் உண்டாக இருக்கிறது. ஆமென். நியாய தீர்ப்பு நாளில், அதுவும் நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மில் பூரணப்படுகிறது. பூரணப்படுகிறதுனா கம்ப்ளீட் ஆகுது, முழுமையான அன்பு. கடவுள் நம்மால் அன்பா இருக்கிறார், நான் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன், அவர் எனக்குள்ள நிலைத்திருக்கிறார், நான் அவராலே பிறந்திருக்கிறேன், அவருடைய அன்பு என்னிலே நிலைத்திருக்கிறது. இது ரொம்ப ஆழமாக விசுவாசிக்கும் பொழுது, அறிந்து விசுவாசிக்கும் பொழுது ஒரு பெரிய தைரியம் உள்ள வர ஆரம்பிக்கிறது. அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. 17ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்கிறது, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறாரு? 8ஆம் வசனம் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். 16ஆம் வசனத்தில் வாசிக்கணும், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் அன்பாகவே இருக்கிறார். அதே போல நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், நாமும் அன்பாகவே இருக்கிறோம். அன்பை கண்டிப்பா நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளை பார்த்த உடனே ஒரு டிஃபரன்ஸ் தெரியணும். இந்த உலகத்தில் கடவுள் நம்மளை அதுக்காக தான் வச்சிருக்கிறாரு. அவர் யார் என்பதை இந்த உலகத்திலே நாம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பை நாம் என்ன பண்ண வேண்டும்? அளவுக்கு அதிகமாக காண்பிக்க வேண்டும். ஆகவேதான் இங்க சொல்லப்படுகிறது, அவர் எப்படி அன்பாகவே இருக்கிறாரோ அதே மாதிரி உலகத்தில் நாமும் அன்பாகவே இருக்கிறோம். 18ஆம் வசனம் சொல்லுது, அன்பிலே பயம் இல்லை. அன்புனா யாரு? தேவன். தேவன் தான் அன்பாவே இருக்கிறாரு. காட் இஸ் லவ், இல்லையா? இந்த லவ்ல பயம் கொஞ்சம் கூட இல்லை. தேவன் எதையாவது பார்த்து பயந்துருக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்களா? ஹலோ,
அவர் வந்து செங்கடல் பார்த்து பயந்துருக்கிறத பார்த்துருக்கீங்களா? இல்லை. எதுவுமே அவருக்கு சர்ப்ரைஸே கிடையாது. திடீர்னு இவ்வளோ பெரிய எரிகோ மதில் நிற்குது அப்படின்னு அவர் சர்ப்ரைஸ் ஆகுறதே கிடையாது. ஐயோ இது அறுப்பு காலமாச்சே, யோர்தான் கரை புரண்டு ஓடுமே, தெரியாமல் அவர் சொல்லிட்டோம், ஒரு மாதம் கழிச்சு வந்திருக்கலாம், நம்ம கொஞ்சம் ஏழையாக வந்துட்டோம் அப்படின்னு என்னைக்காவது சர்ப்ரைஸ் ஆகிருக்கிறாரா? இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் அவருக்கு எதுவும் சர்ப்ரைஸே கிடையாது. ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அவர் அன்பானவர். அந்த அன்பிலே பயம் துளி கூட கிடையாது. ஹலோ, அன்புல பயம் துளி கூட கிடையாது. ஒருவேளை நீங்க பயம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள, அன்புனால உங்களோட இருதயத்தை நிரப்புங்கள், பயம் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடும்? போயிடும். நிறைய பேருக்கு நிறைய பயம் இருக்கு. சிலருக்கு வேலை குறித்த பயம், சிலருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம், சிலருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில பயம், நிறைய பயங்கள் இருக்கிறது. ஆனா அன்புல கொஞ்சம் கூட பயம்ன்றது கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. ஏசு என்னைக்காவது பிசாசு பார்த்து பயந்து இருக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்க? பைபிள்ல ஏதாவது படிச்சிருக்கீங்க? இல்லவே இல்லை. பிசாசு இவரை பார்த்தோன்னா பிசாசுக்கு பயம் ஓடுது பயங்கரமா. There is no fear in love. அவர் அதுக்கு அது பயந்து இருக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்களா? அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு அப்படின்னும் போது பர்ஃபெக்ட் லவ் இல்ல, கம்ப்ளீட் லவ், ஃபுல்லி டெவலப்டு லவ். இந்த அன்பா இருந்து அன்பிலே ஊறி திளைத்து அன்புனாலே நிரம்பி அந்த அன்பு நல்லா டெவலப் ஆகி முழுமை அடைஞ்சிச்சு பாருங்க. இப்ப கடவுள் ஏமால் அன்பா இருக்கிறார், நான் ஒரு மேல அன்பா இருக்கிறேங்க. நான் ஒருவர் நாங்க அன்பா இருக்கிறோம், மற்றவங்க மேல நான் அன்பு செலுத்திட்டே இருக்கிறேன். இது டெவலப் ஆகிட்டே இருக்குது, முழுமை அடையுது. இப்படி வரும்பொழுது எந்த பயமுமே கிடையவே கிடையாது. யாராவது உங்களை மறக்கினா கூட நீங்க என்ன பண்ண முடியாது, பயப்பட மாட்டீங்க. ஏன்? எனக்கு கடவுள் என்னோட கூட இருக்கிறாரு, அப்புறம் என் கூட இருக்கிறாரு, அவர் என்னை நேசிக்கிறார். எனக்கு தெரியும் அதை அவர் என்னை நேசிக்கிறாருன்றதும் எனக்கு தெரியும். நான் அதை விசுவாசிக்கமா செய்கிறேன். நம்ம அறிந்தும் விசுவாசிட்டும் இருக்கிறோம். அப்ப நான் சொல்றேன், எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நமக்கு பயமே இருக்கவே கூடாது. ஏன்னா பூரண அன்பு பயத்தை என்ன பண்ணுகிறது? புறம்பே தள்ளுகிறது. என்ன இந்த அன்பு வரும்பொழுது தைரியம் கூடவே வருகிறது. அப்ப பயத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு விரும்புறீங்களா? கெட் த லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பிலே நீங்கள் ஊறி திளையுங்கள். எங்க போறது? எப்படி இந்த அன்புல நான் நிரம்புறது? எப்படி இந்த அன்பில முழுமடைகிறது? எப்படி இந்த அன்பை டெவலப் பண்றது? அவர் இடத்துல அன்பா இருக்கிறாரு தெரிஞ்சு போச்சுங்க. எப்படி இந்த அன்பை நான் டெவலப் பண்றது? எப்படி கம்ப்ளீட் அன்பை எப்படி நான் அதை எப்படி வளர்க்கிறது அப்படின்னு சொன்ன, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்ற அதே அதே பைபிள் தான் தேவன் வார்த்தையாக இருக்கிறார் என்றும் சொல்லுகிறது. அந்த மாறாத தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து உங்களுடைய உள்ளங்களிலே நிரப்பும் பொழுது அன்புனால் உங்களுடைய உள்ளம் நிரம்பும், தைரியத்தினால நிரம்பும். ஆமே. அப்ப பயப்படுறவங்களா இருந்தாக்கா இந்த அன்புல டெவலப் ஆகிறவங்களா இருக்க வேண்டும். அன்பு டெவலப் ஆக வேண்டும் உள்ள. அப்ப இதில் டெவலப் ஆகணும்னா அப்ப இல்லவே இல்லையா அப்படின்னு யோசிக்க கூட. இல்ல, அது ஏற்கனவே உள்ளதான் இருக்கு. ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்றது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. God's love has been poured out into our hearts through the Holy Spirit. உள்ள இருக்குது என்னது? கடவுளுடைய அன்பு உள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. உள்ளதான் அந்த அன்பு இருக்கிறது. இது அறியணும், விசுவாசிக்க வேண்டும். அப்ப நம்ம வாய் திறந்து சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு என்னுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஊற்றப்பட்டிருக்குன்னு சொன்னோம். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என்னுடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பு
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஊற்றப்பட்டு இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஊற்றப்பட்டு இருக்கிறது. அப்ப எதுக்காக இந்த அன்பை ஊற்றி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் சாதிக்கிறதுக்காக தான் இந்த அன்பை, தெய்வீக அன்பை நம்முடைய இருதயங்களிலே ஊற்றி இருக்கிறார். இந்த கடவுளுடைய அன்பை அதுக்காக தான் ஊற்றி இருக்கிறார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல அன்பு இருந்தா எல்லாவற்றையுமே சாதிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவரை பகைத்தவர்கள் எல்லாம் கூட அவர் அன்பு கூறுகிறார். அவர் கைது செய்ய வராங்க, காதை வெட்டுறான் ஒருத்தன். ஆனா அவனை பார்த்து சொல்றாரு, பட்டயத்தை உரையில் போடு, பட்டயத்தை எடுக்கிறோம் அதில் தான் சாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்குஸினுடைய காதை எடுத்து அவனுடைய தலையில் ஒட்ட வைக்கிறாரு, காதை குணமாக்குறாரு, பழைய மாதிரி ஆயிடுது காது. ஆணி அடிக்கிறாங்க, அவங்க மேல அன்பு கூறுறாரு, அவங்களுக்காக ஜெபிக்கிறாரு. இதுதாங்க ஒரு கிறிஸ்தவன் மறுபடியும் பிறந்தவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமா இருக்கிறது. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, லவ் ஃபிக்ஸஸ் எவ்ரிதிங். ஏன் அப்படி சொல்றேன்? ஏன்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம், லவ் நெவர் ஃபெயில்ஸ். அன்பு ஒரு காலும் ஒழியாது. அப்பனா அது எல்லாவற்றையுமே சாதிக்கும். நம்ம பாருங்க, தேவையில்லாததெல்லாம் எடுத்து நம்ம உள்ளத்துல வச்சுக்கிறோம். அவன் இப்படி பேசிட்டாங்க, என்ன எப்படிங்க அவன் அந்த மாதிரி பேசலாம்? இனிமேல் எனக்கு அவனுக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், அவன் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். எனக்கு அவனை பார்த்தாவே வெறுப்பா இருக்குது, எனக்கு அவளை பார்த்தாவே கஷ்டமா இருக்குது, எனக்கு அவளை பார்த்தாவே அவ பேசுனதெல்லாம் ஞாபகம் வருது. சிலர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 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 அந்த பழைய கதைகளே பேசி 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 ரணகலமாக்கிறாங்க. ஒரு வூண்டு இருக்கு, வூண்டுன்னா ஒரு புண்ணு இருக்கு, ஒரு அடிபட்டு இருக்கு, ஒரு புண்ணாயிட்டு இருக்குது. அது இந்த புண்ணு ஆறணும்னா என்ன பண்ணணும்னா அதை பாதுகாப்பா வைக்கணும். தினந்தோறும் போய் அந்த புண்ணு நோண்டிட்டே இருந்ததுன்னா அது ஆறவே ஆறாது. இதே மாதிரி தான் நாம என்ன பண்றோம், என்னைக்கும் நடந்த காரியங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, ஏன் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கூட நாம நினைச்சு நினைச்சு அந்த கவலை திரும்ப திரும்ப பேசி அந்த 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 கவலையும் அந்த சம்பவங்களையும் மறுபடியும் 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 பேசி 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 அந்த புண்ணை நோண்டி நோண்டி இன்னும் பெருசாகிறோம். அது ஆறவே மாட்டேங்குது. ஃப்ரெஷ்ஷா நம்மளுடைய மனதுல அந்த காரியங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமாங்க, இந்த மாதிரிலாம் பேசிட்டாங்க அவன். உங்களுக்கு தெரியுமா, என் தங்கச்சி இப்படி பேசிட்டா, என் அக்கா இப்படி பேசிட்டா, என் புள்ள இந்த மாதிரி பேசிடுச்சு, என் மகன் இந்த மாதிரி பேசிட்டான், என் மருமக இப்படி பேசிட்டா, இது மாதிரிலாம் பேசலாமா? இப்படி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி திரும்ப 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 அந்த வூண்டை நோண்டி 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 அதை ஆறவே விடாம பண்றோம். ஆனா நான் சொல்றேன், நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் அன்பு இருக்குமானால், அன்பு இருந்தால் நிச்சயமாக அது எல்லாரையும் வின் பண்ண வைக்கும். ஏன்னா the love never fails. அன்பு ஒரு காலும் ஒழியவே ஒழியாது என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா பாருங்க, நம்முடைய இருதயத்துல டென்ஷன் இருக்கு, நம்முடைய இருதயத்துல கவலை இருக்கு, நம்ம சரீரத்துல பிபி இருக்கு, எல்லாமே இது இந்த கவலை மூலமாகவும் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில பலர் பலவிதமாக பேசுறது மூலமாகவும் தான் இதெல்லாமே வருகிறது. இதெல்லாம் எப்படி போக போகுது? உள்ளத்துல அன்பு ஊற்றெடுக்க வேண்டும். உள்ளத்துல தேவனுடைய ஆவியானவர் மூலமாக அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அவர் அறிந்திருக்கிறேன், தேவன் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அன்பு இல்லாதவன் தேவன் அறியான்னு சொல்லி இது பாருங்க. அப்ப அந்த அன்பு உள்ளத்துல இருக்க வேண்டும், அன்பு டெவலப் ஆக வேண்டும், அன்பு உள்ள பூரணமாக வேண்டும். அப்ப அந்த அன்புனால சுகத்தை கொண்டு வர முடியும் நமக்கு. அன்புதான் சரீரத்துல சுகத்தை கொண்டு வருவது. அன்பு உள்ள பிரவாகிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அன்பு உள்ளத்தில் பிரவாகிக்கும் பொழுது கடவுளுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. நான் தேவனால பிறந்திருக்கிறேன், அந்த அன்பு எனக்கு உள்ளதான் இருக்கிறது. அந்த அன்பை எனக்காக அவர் வைத்திருக்கிறார். நான் ஒருவர் அன்பை இருக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். நான் தேவனில் நிலைத்திருக்கிறேன், அன்பில் நிலைத்திருக்கும் போது தேவனில் நிலைத்திருக்கிறேன், அவரும் என்னில் நிலைத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம
இந்த வசனங்களை எல்லாம் நம்ம திரும்ப 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 நம்முடைய மனதுக்கும் இருதயத்துக்கும் கொண்டு போகும்பொழுது பிபிலாம் கம்மியாகுது, நமக்கு கிட்னிலாம் நல்ல வேலை செய்யுது, லிவர் நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, நம்முடைய கடன்களாம் ரத்து செய்யப்படுகிறது, அதெல்லாம் தீர்க்கப்படுகிறது. கடவுள் அதிலிருந்து வெளியே நம்மை கொண்டு வருகிறார். ஏனென்றால் அன்பு, லவ் நெவர் ஃபெயில்ஸ் என்று சொல்லி இருக்கிறார். ப்ரெஷர்லாம் போகுது, டென்ஷன்லாம் போகுது, அன்பு உள்ள பிரவாகிக்கும் பொழுது. அப்ப அவர் ஏற்கனவே இந்த அன்பை நமக்குள்ளே ஊட்டியிருக்கிறார். இப்ப நாம் என்ன பண்ண வேண்டும்? இந்த கவலைக்கு நம்ம இணங்காம, கவலைப்படுறது அதே பெரிய வேலையை வச்சுக்காம அதுக்கு இணங்கிடுறோம். நம்ம பாருங்க, நிறைய நேரங்களில் நாம் என்ன பண்றோம்? கவலைக்கு இணங்குறோம், ஹேட்ரடுக்கு இணங்கிடுறோம், அது கூட கை கோத்துக்கிறோம். இப்ப நாம் என்ன பண்ணணும்? அன்புக்கு இணங்குறவர்களாக இருக்க வேண்டும். we must yield to it. இதுக்கு இணங்கணும். நம்ம இப்ப அன்புக்கு இணங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். அதோடு கை கோர்க்க வேண்டும். அன்போடு கை கோர்க்கும் பொழுது தேவனோடு நாம் கை கோர்க்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்கள், இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே பல அற்புதங்களை செய்கிறதாக இருக்கு, பல அற்புதங்களை நமக்கு கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. அன்பு என்னென்ன செய்து பாருங்க. லூக்கா சுவிசேஷத்துல 5-17 அதிகாரத்துல நாம இப்படி வாசிக்கணும். லூக்கா 17 அதிகாரத்தை திருப்புவோம். லூக்கா 17 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 17:4 3 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. சகோதரன் குற்றம் செய்யறான், அவனை நீங்க கடிந்து கொள்றீங்க. என்னப்பா இந்த மாதிரிலாம் பண்ற, இதெல்லாம் செய்யக்கூடாது. சரி, அவனை மனசாப்படுறான், ஆமா எனக்கு நான் இதை தெரியாம பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு கேட்டா அவனுக்கு மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. 4 வசனம், அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். 7 முறை. முதல் முறை வரான், டே உன்னை பத்தி தப்பா பேசிட்டேன்டா, சாரிடா அப்படின்றான். 2வது முறை வரான், கன்னத்தில் பலரும் நிறையிறான், ஏதோ ஒரு விஷயம் அரைகிறான், சாரிடா தெரியாம நான் அரைஞ்சிட்டேன் அப்படின்றான். இதே மாதிரி ஒரு நாள்ல அடுத்தடுத்து 7 முறை, ஒரு நாள்ல 7 தரம் நான் தவறு செஞ்சிட்டேன் மனசாப்படுறேன்னு சொன்னா 7 தரம் அவனுக்கு மன்னி அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இந்த மன்னிக்கிறது ரொம்ப பெரிய ஒரு, அந்த மன்னிப்புல ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இருக்குது. மன்னிக்கிறோன்னு கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குது. இயேசு இப்படி சொன்ன உடனே 5ஆம் வசனம் சொல்றது, அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். பாருங்க, மன்னிக்கிறதுக்கு விசுவாசம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. என்னன்னு விசுவாசிக்கணும்? நான் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய அன்பு என்னுடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது, நான் ஒரு இடத்தில் ஒரு அன்பை இருக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். நான் அன்பில் நிலைத்திருந்தா தான் தேவன் என்னில் நிலைத்திருக்க முடியும், நான் அவருக்குள்ள நிலைத்திருக்க முடியும். அவர் அன்பா இருக்கிறது போலவே இந்த உலகத்தில் நானும் அன்பா இருக்கிறேன். அன்பா இருந்தாதான் நம்ம குமாரனை விசுவாசிக்கிறோன்னு அர்த்தம். அப்படின்றத நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அந்த விசுவாசம் மேல் வாங்கும்பொழுது தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மன்னிக்க முடியும். என்ன கடவுள் மன்னிச்சிருக்கிறாருங்க. எப்படி மன்னிச்சிருக்கிறாரு, எப்போ மன்னிச்சிருக்கிறாருன்னு சொன்னா, ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோமே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்டதுன்னு. அது கீழே இருக்கிற வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் எப்போ எந்த சூழ்நிலையில நம்ம மேல அன்பா இருந்திருக்கிறாருன்றத அவர் சொல்ற 6ஆம் வசனம், அன்றியும் நாம் பலனற்றவர்களா இருந்த பொழுதே குறித்த காலத்தில் அக்கிரமக்காரருக்காக கிறிஸ்து மரித்தார். நம்ம மேல அன்பு வச்சு நம்மளுக்காக உயிரே கொடுத்துக்கிறார். எப்ப நம்ம நல்லவங்களான பிறகு அல்ல, நம்ம பலனற்றவர்களா இருந்த பொழுது, அக்கிரமக்காரர்களா இருந்த பொழுது
பாவிகளா இருந்த பொழுது, தேவனுக்கு சத்துருக்களா இருந்த பொழுது, அப்படிப்பட்ட நேரத்தில் கடவுள் நம்ம மேல அன்பு கூர்ந்திருக்கிறாரு. அப்ப நாம எந்த அளவுக்கு அன்பு கூற வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் சொல்றேன், இந்த அன்பு ரொம்ப முக்கியமான பிரின்சிபல் திங்கா இருக்குது நம்முடைய வாழ்க்கையில. அன்பு கூறும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பயத்துக்கு இடமே இல்லை. அன்பு பயத்தை புறம்பே தள்ளுது, தைரியத்தை உள்ள கொண்டு வருது. அன்பு விசுவாசிக்கிறதுக்கு உறுதுணையா இருக்குது. அன்பு நம்ம மன்னிக்கிறதுக்கு உதவி செய்து, மற்றவர்களை அன்கண்டிஷனலா மன்னிக்கிறதுக்கு அன்பு நமக்கு உதவி செய்து. அன்பு தான் நம்முடைய மார்க். நம்ம தேவனுடைய பிள்ளை என்பதற்கான அடையாளம், மிக முக்கியமான ஒரு அடையாளம், நாம அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்? ஏன்னா அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறாரு. நான் முதல்ல அவர்கிட்ட அன்பு கூர்ந்ததுனால அல்ல, அவர் என்கிட்ட அன்பு கூர்ந்ததுனால அன்பு உண்டாயிருக்கிறது. அவர் எம்மால வச்சு அன்பை நிரூபித்து இருக்கிறார். எப்படி? தம்முடைய குமாரனை நம்முடைய பாவங்களுக்கான கிருபாதார பலியாக அவரை அனுப்பினது மூலமா அவர் நம்ம மேல வச்சு அன்பு வெளிப்பட்டுச்சு. God has proved his love. அவர் நிரூபிச்சிருக்கிறார், வெளிப்பட்டிருக்கிறது அன்பு. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார்னா நாம எவ்வளவு மன்னிக்க வேண்டும் என்பதை எண்ணி பாருங்க. அன்பு செலுத்தணும் நம்ம. நான் சொல்றேன், இந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற நாம இந்த பழச எல்லாவற்றையும் தூக்கி, இந்த குப்பைகள்லாம் தூக்கி போட்டுட்டு, யார் நமக்கு என்ன பண்ணாங்க, அவன் என்ன பண்ணான், இவன் என்ன பண்ணான், இவன் எப்படி பேசினா, அவன் என்ன பேசினா, எப்படி பேசினா, இது எல்லாவற்றையும் நாம மறந்து அதெல்லாம் தூக்கி ட்ராஷில் போட்டு ஒரு புதிய வாழ்க்கையை நாம ஆரம்பிக்க வேண்டும். என்ன ஆரம்பிக்கணும்? இன்னைக்கே ஒரு தீர்மானத்தை பண்ணிடணும். ஏன் இருதயத்திலும் மனதிலும் இருந்து இந்த ஹேட்ரடை என்ன பண்றேன்? டோட்டலா கட் ஆஃப் பண்றேன், வெட்டி எரிகிறேன். ஏன்னா நான் தேவனால பிறந்திருக்கிறேன். என் பேச்சும் என்னுடைய செயலும் தேவனுடைய தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் எப்படி அன்பாகவே இருக்கிறாரோ அதே மாதிரி நானும் அன்பாகவே இருக்கும்படியாக என்னை அழைத்திருக்கிறார். நான் அவருடைய பிள்ளை. அவருடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்னுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஐ மஸ்ட் ஸ்டே இன் லவ். சும்மா ஒரு நிமிஷம் அன்புலையும் இன்னொரு நிமிஷம் ஹேட்ரட்லையும் வாழக்கூடாது. அப்படி கிடையாது. இதுக்கான பவரை கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி? அவருடைய ஆவியானவர் மூலமாக நம்முடைய இருதயங்கள் அன்பு ஊற்றப்பட்டது. நிச்சயமா நம்மளால முடியும், கண்டிப்பா முடியும். நான் சொல்றேன் பாருங்க, முடியாது நம்ம நினைக்கிறதுனால தான் முடியாம போயிடுது. எப்படிப்பட்ட ஒரு ஆலயம் நேசிக்கிறதுக்கான ஒரு பவரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது சும்மா கிறிஸ்தவ பேரை வச்சுக்கின்னு வாரம் வந்து ரிச்சுவலா சர்ச்சைக்கு வந்து 4 பாட்டை பாட்டு போறதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப். வாழ்க்கையே மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்மளை பார்க்கும் போது அந்த டிஃபரன்ஸ் தெரியணும். இவர் வித்தியாசமா இருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு நம்ம இங்க எடுக்கணும். கடவுளுடைய அன்புனால நாம நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும், விசுவாசிக்கவும் வேண்டும். அந்த அன்பு எனக்குள்ளதான் இருக்குது. அப்ப இது எங்க ஸ்டார்ட் ஆகணும்னா, முதல்ல குடும்பத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகணும். அங்கிருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்கணும். அந்த 4 பேர் மேல அன்பு செலுத்த முடியுதா நம்மளால? அன்கண்டிஷனலா. சிலர் தவறு செய்யும்பொழுது அதை மன்னிக்கிறோமா? அதை பொறுத்து கொள்றோமா? அந்த இடத்துல அன்பை நாம காண்பிக்கிறோமா, இல்ல ஹேட்ரடை காண்பிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து போகணும். அன்பை காண்பிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பு வரும்பொழுது பயம் வெளியே போகிறது. அன்பு உள்ள வரும்பொழுது தைரியம் உள்ள வருகிறது. உள்ள ஆண்டவர் வந்துக்கிறாருன்னா அந்த அன்பு உள்ள வந்திருக்குதுன்னு அர்த்தம். இந்த அன்பு டெவலப் ஆகும்பொழுது பயம் வெளியே போயிடுது. இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் என்ன பண்றேன்? அன்புல டெவலப் ஆகுங்க. ஆண்டவர் உங்களை அளவு கடந்த விதத்தில் நேசிக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள், அதை தியானியுங்கள். ஆட்டோமேட்டிக்கா பயம் வெளியே போயிடும். நாம பாருங்க, பல விஷயங்களுக்கு பயப்படுறோம். நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், ஆனா அநேக காரியங்களுக்கு நம்ம பயப்படுறோம். ஆனா அந்த அன்பு பூர்ணப்படும் பொழுது, அன்பு டெவலப் ஆகும் பொழுது, அன்பு கம்ப்ளீட் ஆகும் பொழுது பயம் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போகிறது. எதை பத்தியும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாவீது எவ்வளோ அற்புதமான ஒரு சங்கீதக்காரனா இருக்கிறான்.
அவனுக்கு நல்லா தெரியுது ஆண்டவர் எம்மால் அன்பா இருக்கிறார். இந்த அன்பின் தேவன் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு எல்லா கோத்திரத்தோட 12 கோத்திரத்தோடும் அவர் உடன்படிக்கை பண்ணியிருந்தார். ஆனா அவங்கெல்லாம் அறிந்திருந்தார்கள், ஆனா விசுவாசிக்கவில்லை. கடவுள் அவங்ககிட்ட நேசமா அன்பா இருக்கிறாருன்றது தெரியும், ஆனா விசுவாசிக்கல. அன்பா இருக்கிறாரு அதனால நான் கிளம்பி போறேன், அன்பா இருக்கிறாரு அதனால இந்த கோலியாத்துக்கு விரோதமா நான் போறேன் அப்படின்றத அவங்க விசுவாசிக்கல. அறிந்திருந்தார்கள் ஆனா விசுவாசிக்கவில்லை. ஆனா தாவீது அறிந்தும் விசுவாசித்தும் இருந்தான். அவன் என்ன பண்ணான்? வேதம் சொல்லுகிறது, கோலியாத்துக்கு நேரம் அவன் ஓடுகிறான். பிரியமானவர்களே, நான் சொல்றேன், அன்பு நமக்குள்ளே பூரணப்பட்டிருக்கும் பொழுது, அன்பு நமக்குள்ள கம்ப்ளீட்டா இருக்கும் பொழுது, எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி வரட்டும், நான் ஒரு கை பார்க்கிறேன். ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்க, அவர் எம்மால் அன்பா இருக்கிறாரு. அவர் எம்மால் அன்பா இருக்கும் பொழுது எனக்கு எந்த தீமை எதுவும் செய்ய முடியாது, யாராலையும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் எம்மால் அன்பா இருக்கிறாரு. எந்த வியாதி என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அதை நான் ஒன்றும் அதம் பண்ணுவேன், அதை முறியடிப்பேன். எனக்கு முன்னாடி அது தலை குனியும். அந்த அன்பு உள்ள வரும்பொழுது எவ்வளவு தைரியம் வருது பாருங்க. தாவீது கோலியாத்துக்கு நேரா ஓடுறான். அவன் பாட்டு என்னென்ன நாயின்னு நினைச்சுன்னு இருக்கிறியா நீ? இவ்வளோண்டு பையன் அனுப்புறீங்களடா அப்படின்னு கேட்குறான் அவன். அங்க அவனுடைய சைஸ் இல்ல, கடவுள் அவன் மேல வச்சிருக்கிற அன்பு தான் ரொம்ப பெருசா இருக்குது. அது கோலியாத்தோட பெருசா இருந்தது பாருங்க. பிரியமானவர்களே, நான் சொல்றேன், இந்த அன்பு நமக்கும் இருக்குது. கோலியாத்தே இவ்வளோ பண்ணான் அப்படின்னு சொன்னா, தாவீது அவ்வளோ பண்ணான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாம எவ்வளோ பண்ண முடியுன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய அன்பை அறிந்திருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம், அவரால் பிறந்திருக்கிறோம். அவருடைய அன்பு நமக்குள்ள நிலைத்திருக்கிறது. நாம் அன்பிலே நிலைத்திருக்கிறோம், தேவன் நம்மில் நிலைத்திருக்கிறார். அன்பு நமக்குள்ளே பூரணப்பட்டு இருக்கிறது. இந்த பயம் வெளியே போகணும் கண்டிப்பா. ஒவ்வொரு முறையும் பயம் வரும்பொழுது அவருடைய அன்பை எண்ணி பாருங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறாருங்க. இது ஒரு உணர்வு இல்லை, அது ஒரு டிட்டர்மினேஷன். அவர் நினைச்சிட்டாரு, இவன் என்ன பண்ணாலும் சரி, இனிமேல் இந்த என்ன பண்ணுவான்லாம் கூட தெரியும். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? என் மேல அன்பு செய்யறாரு, அன்பு கூறுறாரு. அவர் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு. இவனை நான் அன்பு செலுத்துவான், அவ்வளவுதான். இவனை எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன் பிடிக்குது தெரியாது, காரணமே இல்லை. அன்பு கூறாம இருக்கிறதுக்கு காரணங்கள் சொல்லலாம், ஆனா அன்பு கூறதுக்கு என்ன காரணமே இல்லாம அவர் என் மேல அன்பு கூறுறாரு. நான் சொல்றேன், என்னையும் அன்பு கூறுறாரு, உங்க மேல அன்பு கூறுறாரு. இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த கிரியைகள் நிமித்தமாக ஆண்டவர் உங்க மேலே எம்மாலையும் அன்பா இருக்கிறார். இந்த அன்பை எண்ணி பார்ப்போம். இந்த அன்பில ஒவ்வொரு நாளும் வாழ்வோம், நிலைத்திருப்போம். இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தேவனுடைய தெய்வீக அன்பை அவர்கள் ருசி பார்க்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனுடைய தெய்வீக அன்பிலே வாழட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த தெய்வீக அன்பினாலே நீர் இவர்களுடைய இருதயங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ அன்பை ஊற்றி நிரப்பி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே நாங்கள் இந்த அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, எங்கள் மூலமாக அன்பை ருசிக்கிறவர்கள் தேவனே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறார்கள் என்று நாங்கள் வேதத்தில் பார்த்தோம். ஆண்டவரே, அப்பா, இந்த அன்பு எங்களுக்குள்ளே டெவலப் ஆகட்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களுடைய பேச்சிலே தேவனுடைய தெய்வீக அன்பு வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களுடைய செயலிலே தெய்வீக அன்பு வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்பு உள்ள வரும்பொழுது ஆண்டவரே பயமெல்லாம் வெளியே போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை குறித்த பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், ஆண்டவரே பிள்ளைகளை குறித்த பயங்கள், வேலை குறித்த பயங்கள், ஆண்டவரே மரணத்தை குறித்த பயங்கள் எல்லாம் வெளியே போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். தைரியம் உள்ளே வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அன்பு பூரணப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். பூரண அன்பிலே பயம் இல்லை என்று நீ சொல்லியிருக்கிறீர். அன்பிலே பயம் துளி கூட இல்லை என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் அன்பா இருக்கிறீர், எங்களை நேசிக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோங்க. தாவே,
தகப்பனே, இந்த அன்பிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் திளைக்க, வாழ, இந்த அன்பை பிரதிபலிக்க எங்களுக்கு எல்லா விதத்திலும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மக்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த அன்பிலே அவர்கள் வேரூன்றட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, லவ் நெவர் ஃபெயில்ஸ் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த அன்பு செலுத்தும் பொழுது, இந்த அன்பிலே நாங்கள் பூரணப்படும் பொழுது, இந்த அன்பு கம்ப்ளீட் ஆகும் பொழுது, இந்த அன்பு டெவலப் ஆகும் பொழுது, சரீரங்கள் புதுப்பிக்கப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எமோஷன்ஸ்ல ஒரு பெரிய ஹீலிங் கிடைக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பயங்கள் எல்லாம் எங்களை விட்டு விரட்டடிக்கப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தைரியம் உள்ளே வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் கட்டி எழுப்புவீராக. இந்த அன்பை ஒவ்வொருவரும் முதலாவது அனுபவிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆண்டவரே இந்த அன்பை அனுபவித்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த அன்பிலே நாங்கள் திளைக்க, வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி ஒத்தாசை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கென்று பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய அருமையான சபை மக்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாலும் வழிநடத்தலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ்.